வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 20வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. 13 ஜூன் 2024. இந்த கவுன்சிலிங்கோட முடிவுல, இன்றைய நாளோட கவுன்சிலிங்கோட முடிவுல, இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேக்கன்ஸிஸ் இருக்குது, எங்கெல்லாம் வேக்கன்ஸிஸ் எடுத்துட்டாங்க, இன்னும் வரப்போற நாட்கள்ல யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல்டு அனலைசிஸ் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்றைய நாளோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரி அதாவது ஜேசிஏ அதே மாரி வந்துட்டு அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் லா இந்த மாரியான டிபார்ட்மெண்ட்ஸ தவிர மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல மொத்தம் இன்னும் உங்களுக்கு 520 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அடுத்து வரப்போற கவுன்சிலிங்களுக்கு. சரிங்களா? 40 வேக்கன்சி வந்துட்டு இன்னைக்கு மொத்தமா எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 40 வேக்கன்சி தான். இதுல வந்துட்டு ஒரு 15 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்டிஎம்ல எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம்லயும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கம்யூனிட்டி எடுத்திருக்காங்கன்னா, எஸ்சிஏ அதுக்கப்புறம் வந்துட்டு பிசிஎம் கம்யூனிட்டி. மத்த எல்லா கம்யூனிட்டியுமே 0 ஆயிடுச்சுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்துட்டு காலியாயிடுச்சு. லெவல் 12 கேட்டகரியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 13 வேக்கன்சி நேத்து இருந்த வேக்கன்சி அப்படியே இருக்குது. இன்னைக்கு எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல. அதுக்கப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 9 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 53 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 42 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன்ல இன்னைக்கு 1 வேக்கன்சி எடுத்தாங்க. இன்னும் 6 வேக்கன்சி இருக்குது. ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இன்னும் 57 வேக்கன்சி இருக்குது. எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. 55 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஜேசிஏ, அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், அசிஸ்டன்ட் லா இதெல்லாம் சேர்த்து இன்னும் உங்களுக்கு 319 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. இன்னைக்கு மொத்தமா எடுத்தது வந்து 152 வேக்கன்சி. இந்த 152 வேக்கன்சில இந்த 151 வேக்கன்சி யார் எடுத்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜேசிஏலயே 151 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. ஜேசிஏ வேக்கன்சிஸ் வெகு வேகமா வந்துட்டு ஃபில் ஆயிட்டு வருது. இதே ட்ரெண்ட்ல போறப்போ இன்னும் உங்களுக்கு 14, 15 அப்படிங்கையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொத்த ஜேசிஏ வேக்கன்சியும் காலியாகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிற ஜேசிஏ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 313 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. எந்தெந்த கம்யூனிட்டில எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பிடிஎஃப் பாக்கையில வந்துட்டு சொல்றேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி ஜெனரல் வுமன் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி ஜெனரல் வுமன் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம் இவங்களோட வேக்கன்சி ஃபுல்லா 0 ஆயிருச்சு. அதே மாரி பிசி வுமன்க்கான வேக்கன்சியும் வந்துட்டு 0 ஆயிருச்சு. சரிங்களா? அடுத்ததா இன்னைக்கு சம்மரி அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ, இன்னைக்கு மொத்தமா எடுத்த வேக்கன்சி வந்துட்டு 192. 40 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிலயும், 152 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜேசிஏ பிளஸ் ஸ்பெஷல் டிகிரிலயும் வந்துட்டு எடுத்துட்டாங்க. மொத்தமா லெஃப்ட் ஓவர் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 840 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. 320 கிட்ட வந்துட்டு ஜேசிஏலயும், அதே மாரி அதுல ஒரு 520 எவ்வளவோ லெஃப்ட் ஓவர் இருக்குது. சரிங்களா? பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாரி 15 வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. 44 வேக்கன்சி ஜேசிஏல எடுத்திருக்காங்க. அப்போ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 59 வேக்கன்சி வந்துட்டு இன்னைக்கு பிஎஸ்டிஎம் வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்க்கையில, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரிக்கு நேத்தே வந்துட்டு ஜிடி, பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த கம்யூனிட்டில இருந்த வேக்கன்சிஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி-ஏல வந்து பார்த்தீங்கன்னா, 5 வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஜெனரல்ல எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல, எஸ்சி வுமன் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு எஸ்சி-ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல 1 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதாவது எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல மட்டும் தான் உங்களுக்கு 1 வேக்கன்சி இருக்குது. இந்த 1 வேக்கன்சி கண்டிப்பா நாளைக்கு எடுத்துருவாங்க. அப்ப எஸ்சிஏ-பிஎஸ்டிஎம்மும் வந்துட்டு நாளையோட வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 10 வேக்கன்சியும், வுமன் பிஎஸ்டிஎம்ல 3 வேக்கன்சியும் இருக்குது. இன்னைக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பிஎஸ்டிஎம் 3 வேக்கன்சியும், வுமன் பிஎஸ்டிஎம் 2 வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதே மாரி வந்துட்டு எஸ்டி வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேக்கன்சி பிசிஎம் ஜெனரல் சாரி எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, 6, 4 அப்படிங்கிற மாரி வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதுவே ஜேசிஏ வந்துட்டு எடுத்துக்கிறப்போ, ஜெனரல் பிஎஸ்டிஎம், ஜெனரல் வுமன் பிஎஸ்டிஎம் வந்துட்டு நேத்தே வந்துட்டு காலியாயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், வுமன் பிஎஸ்டிஎம் வந்துட்டு காலியாயிடுச்சு. எம்பிசிலயே வந்து பார்த்தீங்கன்னாலும் அது 0 ஆயிருச்சு. 2மே வந்துட்டு எம்பிசி ஜெனரல் அண்ட் எம்பிசி வுமன் 2மே 0 ஆயிடுச்சு. எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு 9, 4 அப்படிங்கிற மாரி லெஃப்ட் ஓவரா இருக்குது. ஜெனரல் அண்ட் வுமனுக்கு பிஎஸ்டிஎம்ல. எஸ்சிஏல 2, 2ங்கிற மாரி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி எஸ்டி கம்யூனிட்டிக்கான வேக்கன்சிஸும் வந்துட்டு ஜெனரல் அண்ட் வுமன் வந்துட்டு 0 ஆயிடுச்சு. அதே மாரி பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாருமே எதுவுமே எடுக்கல. இன்னும் வந்துட்டு 4, 2 அப்படிங்கிற மாரி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? அடுத்தது பிடிஎஃப் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போறப்போ, நம்ம எப்பவும் தர்ற மாரி இன்னைக்கு டேட்டாவுல உங்களுக்கு இந்த 7 கேட்டகரிக்கான இதுவும் வந்துட்டு குடுத்துருக்குறோம் நம்ம. சரிங்களா? 7 கேட்டகரிக்கான பிடிஎஃப் வந்துட்டு குடுத்துருக்குறோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுல என்ன டீட்டெயில் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லெவல் 12 அண்ட் எபோவ்ல வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நேத்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருந்துச்சோ, அவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படியே இருக்குது.
அதே மாரி வந்துட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, இன்னைக்கு தொட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸு சென்னை, கரூர், ராமநாதபுரம், விழுப்புரம், ராணிப்பேட், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 7 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இன்னைக்கு டச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் டிஸ்ட்ரிக்ட்கான வேக்கன்ஸிஸ் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு முடிஞ்சு போச்சு. 0 ஆயிருச்சு. சரிங்களா? அதே மாரி அலைடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல 2 வேக்கன்சி தான் இருக்குது. எங்கெங்க இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் லேண்ட் சேலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன்லயும், எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன்லயும், அதே மாரி சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி டிடபிள்யூலயும் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி 2 டிபார்ட்மெண்ட்லயும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. அடுத்ததா வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ட வந்துட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா அரியலூர், கோயம்புத்தூர், பெரம்பலூர், திருப்பூர், அதுக்கப்புறம் திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி. அதாவது ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு இன்னைக்கு டச் பண்ணிக்கிறாங்க. அதுல 2 டிஸ்ட்ரிக்ட்டோட வேக்கன்சி 0 ஆயிருச்சு. எங்கெங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரியலூர் வேக்கன்சி வந்துட்டு 0 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பெரம்பலூர் வேக்கன்சி வந்துட்டு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த 0வான வேக்கன்சி எல்லாம் நாளைக்கு இந்த பிடிஎஃப்ல வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு குடுத்துருவோம். அடுத்ததா வந்துட்டு ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, இன்னைக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் டச் பண்ணிக்கிறாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், டிரான்ஸ்போர்ட், ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட், லேபர், ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மென்ட் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், அதாவது அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் விங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி பிரிண்டிங், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டச் பண்ணிக்கிறாங்க. மொத்தமா இந்த ஜெனரல்ல வந்திருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 15 வேக்கன்சி எடுத்திருக்காங்க. 190 வேக்கன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. ஏன் இப்ப திரும்பியும் வந்துட்டு வேக்கன்சி எடுக்கிறது கம்மியாயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போனதுனால, ரொம்பவுமே வந்துட்டு கம்மியான வேக்கன்சி ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வந்துட்டு எடுக்குறாங்க. பிடபிள்யூடி, டிடபிள்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரியான கேட்டகரியில எடுக்கிறதுனால, ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனால வேக்கன்சிஸும் வந்துட்டு கம்மியா ஃபில் ஆகுது. நீங்க டெக்னிக்கல் அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு தொட்டது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ். மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல ஒரு 4 வேக்கன்சியும், போலீஸ்ல ஒரு வேக்கன்சியும் வந்து எடுத்துருக்காங்க. இந்த மொத்தமா இருக்கிற இந்த 6 டிபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 140 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. இன்னைக்கு எடுத்தது 5 வேக்கன்சி. அதே மாரி வந்துட்டு எஜுகேஷன் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ, ஸ்கூல் எஜுகேஷன்ல மட்டும் இன்னைக்கு ஒரு 2 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. இன்னும் 55 வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் வுமன் எம்பவர்மென்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் 2லயும் ஒரே ஒரு வேக்கன்சி தாங்க எடுத்திருக்காங்க. சரிங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு 21 வேக்கன்சி வந்துட்டு இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மிகப்பெரிய மாற்றம் எங்க நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டிகிரியில தான் வந்துட்டு நடந்திருக்குது. சரிங்களா? இந்த ஸ்பெஷல் டிகிரி நீங்க எடுத்து பார்க்குறப்போ, உங்களுக்கு என்னென்ன கம்யூனிட்டில எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜேசிஏக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நெறையா பேர் இந்த ஜேசிஏ வேக்கன்சிக்காக தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. எஸ்சி ஜெனரல்ல வந்துட்டு ஒரு 56 வேக்கன்சியும், உமன்ல ஒரு 5 வேக்கன்சியும் இருக்குது. அதே மாரி எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 9 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? நான் ஜெனரல் அண்ட் உமன், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்ல ஜெனரல் உமன் மட்டும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்டி ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேக்கன்சியும், எஸ்டி உமன்ல ஒரு 2 வேக்கன்சியும் இருக்குது. அதே மாரி எம்பிசி ஜெனரல்ல வந்துட்டு ஒரு 53 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி உமன் முடிஞ்சு போச்சு 0. சரிங்களா? அதுக்கப்புறம் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும் 0, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க பிசி ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 47 வேக்கன்சி இருக்குது. பிசி உமன் வந்துட்டு 0. அதே மாரி பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம் 2மே வந்துட்டு 0. அதே மாரி ஜிடி ஜெனரல், ஜிடி உமன், ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம், ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி வந்துட்டு அது 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜெனரல்ல ஒரு 8 வேக்கன்சியும், உமன்ல ஒரு 2 வேக்கன்சியும் இருக்குது. அதே மாரி எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 2 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேக்கன்சியும் இருக்குது. பிசிஎம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ, பிசிஎம் ஜெனரல் ஒரு 13 வேக்கன்சி இருக்குது. உமன் காலி. அதே மாரி பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 2 வேக்கன்சியும், ஜேசிஏக்கான வேக்கன்சிஸ் இதெல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. மேக்ஸிமம் நாளைக்கு நாளான்னைக்குள்ள வந்துட்டு இந்த மாரி ஜெனரல், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி எல்லாத்தையுமே வந்துட்டு தொடச்சு எடுத்துருவாங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்க போறது எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனுக்கான வேக்கன்சி தான் இருக்க போகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற வேக்கன்சிக்கு எவ்வளோ ஃபுல் ஆகுதுன்னு வந்து 20th வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டு, அதுக்கு மேல வந்துட்டு என்னங்கிறத டிஎன்பிஎஸ்சி டிசைட் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபேஸ் வைக்கலாமா? இல்ல இந்த வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் கேரி ஃபார்வர்ட் ஆக்கிரலாமா? இந்த மாரியான முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எடுக்க போறாங்க டிஎன்பிஎஸ்சி. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த மாதிரி அப்லோட் பண்ற பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீக்கடன் நியூஸ் அண்ட் டியூட்.